والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவருடைய அளவில்லா அவர்களும் நிகரில்லா கருணையும் அகிலத்து நன்கொடை உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சாலிஹான நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நம் குடும்பத்தவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள அடிப்படையிலே மார்க்க விஷயங்களை கற்றறிந்து அதை செயல்முறைப்படுத்தி மறுமையில் மகத்தான வெற்றியடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே ஒவ்வொரு வருடமும் ஒரு சில தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இந்த வருடத்தினுடைய தொடர்ச்சியாக உத்தம நபியின் அழகிய வரலாறு என்ற ஒரு தலைப்பின் கீழ் நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்து குறிப்பிட்டு காட்டியிருக்கின்ற குர்ஆனுடைய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிறப்புகளை முன்மொழிகளிலும் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். எப்பொழுதும் வழக்கம் போல ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இந்த உரையை நான் ஆரம்பம் செய்ய ஆசைப்படுகிறேன். நேற்றைய உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள், இன்னொரு ஹதீஸிலே 6 விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த விஷயங்கள் தெரிந்தவர்கள் நினைவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. யார் சொல்றீங்க? எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். சொல்லுங்க. எதிரிக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் 1 மாத கால பயண தூரம் இடைவெளி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டால் எதிரிகளுக்கு அச்சம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அல்ஹம்துலில்லாஹ். வேற உம்மத்திற்காக வேண்டி பரிந்து பேசக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். பூமி முழுவதும் தொழுகைக்குரிய இடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறார். கனிமத்துடைய பொருட்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்லிட்டாங்க. 4 விஷயங்கள் சொல்லியாச்சு. ஜவாமிஉல் கலீம், சுருங்க சொல்லி அதிக விளக்கமுடைய ஒரு வாக்கியம்.
மனிதகுலம் முழுவதற்கும் இறுதி நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதனுடைய ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உலக மக்களிலே அல்லாஹ் அன்புரித்தவர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் இந்த உலகத்தில் தங்களை மிகைப்படுத்தி யார் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, உதாரணமாக சினிமா நடிகர்கள் அல்லது அரசியல் சார்ந்தவர்கள், தலைவர்கள் என்று சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருக்கக்கூடியவர்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும். நாம் ஏற்றிருக்கின்ற இந்த மார்க்கத்தின் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து மிக தெளிவாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பொதுவாகவே மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பற்று உள்ளவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பற்று உள்ளவர்கள், அந்த கொள்கை சிறந்தது நல்லது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இறை நம்பிக்கையாளர்களாக இல்லாமல் பொதுவாக மனிதர்களுடைய பார்வையில் ஆதரிக்கக்கூடியவர்கள், அதை வரவேற்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால், அவர்களை இந்த உலகம் தன்னுடைய தலைக்கு மேல் தூக்கி வைத்து சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். நாம் வாழையடி வாழையாக இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம், அதாவது மிகைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றப்பட்டது. நாம் கூட இவ்வளவு அழகாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை அறிந்திருக்க மாட்டோம், சொல்லி இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை இவ்வளவு அழகாக முஸ்லிமால் கூட சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதை மிகைத்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப இவற்றையெல்லாம் கதைத்தெடுக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவது தவறு என்று சொல்ல வரவில்லை, ஆனால் நம்முடைய இயலாமை ஏன் அது போன்ற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மால் சொல்ல முடியாதா? சிந்தித்து பாருங்கள். அந்த நிலை ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதரும் அவர்களுடைய வரலாற்றையும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ளாத ஒரு நிலைதான். சில கேள்விகள் கேட்டால் அதிலிருந்தே நாம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 11 திருமணங்களை முடித்தார்கள். அந்த 11 மனைவிமார்களுடைய பெயர் நமக்கு தெரியுமா என்றால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹதீஜா அம்மையாரின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளை செல்வங்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தார். அந்த பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகள் எத்தனை, பெண் பிள்ளைகள் எத்தனை, அவர்களுடைய பெயர்கள் என்ன, அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் என்ன, அவர்கள் எவ்வளவு காலம் உயிரோடு வாழ்ந்தார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு மத்தியில் எழுப்பப்பட்டது என்று சொன்னால், அந்த கேள்விகளுக்கு சரியான முறையான அல்லாஹ் புரிந்தவர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் பதில் அறியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்போ உயிரினும் மேலாக நேசிக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள், முன்மாதிரிக்குரிய ஒரு தூதர். வெறுமன அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் எப்படி கட்ட வேண்டும், எப்படி ருக்கூ செய்ய வேண்டும், எப்படி பிற மக்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக இருக்கவில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உறங்கி எழுந்ததிலிருந்து மீண்டும் உறங்கச் செல்லும் வரைக்கும் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. இப்ப இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும்.
அதை தெரியாமல் இருப்பது நம்முடைய பலவீனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சொல்லப்படுகின்ற விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து எவைகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அவற்றை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை நம்முடைய உள்ளங்களிலே உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முறையை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறப்பதற்கு முன்பாக மக்காமா நகரத்திலே ஒரு கொள்கை இருந்தது. அது யாருடைய கொள்கை என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அந்த காபத்துல்லா மக்காவிலே வாழ்கிறார்கள். அவருடைய கொள்கை எதன் அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கையை தான் அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை மக்காவிற்கு தூதராக தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், மக்காமா நகரத்திலே, அதாவது ஆரம்ப காலகட்டம் முதல் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு வாழையடி வாழையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தையே தான் அந்த மக்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி பின்பற்றி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் வியாபார ரீதியிலாக மக்காவிலிருந்து சாமுக்கும் மக்காவிலிருந்து மற்ற பகுதிகளுக்கும் வியாபார ரீதியிலாக சென்று விட்டு வரும் பொழுது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சில சிலை வணக்க வழிபாடுகளை பார்க்கிறார். அதில் முக்கியமாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒருவர் என்று சொன்னால் உமர் இப்னு லுஹைப் என்று சொல்லப்படக்கூடியவர். இவர் சாம் தேசத்திற்கு வியாபார ரீதியிலாக போகும் பொழுது அந்த சாம் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிலைகளை வைத்து வணங்குறாங்க. இப்ப இதை பார்க்கக்கூடிய அந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை வருகிறது என்று சொன்னால், தூதரை அனுப்பி வேதத்தை இறக்கி அந்த வேதத்தையும் தூதரையும் பின்பற்றக்கூடிய மக்கள் காலப்போக்கில் சிலை வணக்க வழிபாட்டுக்கு மாறுறாங்க. அந்த மக்களே சிலை வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இது தூதர் காட்டி தந்த வழிமுறை தான் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆமீர் இப்னு உமைர் இப்னு அல்லது ஆமீர் இப்னு லுஹைப் என்று சொல்லப்படக்கூடியவர் என்ன செய்யறாரு, அந்த சிலை வணக்க வழிபாட்டை பார்த்துட்டு வந்து ஒரு சிலையை கொண்டு வந்து காபத்துல்லா நடுவுல வைக்கிறார். அப்படி வைத்து மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ணுகிறார். எப்படி பிரச்சாரம்? இது தூதருடைய வழிமுறை தான், மற்ற பகுதிகளில் எல்லாம் இப்படித்தான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மக்காவிலே காபத்துல்லாவிலே முதலில் சிலை வணக்க வழிபாட்டை உருவாக்கியவர் தான் இந்த ஆமீர் இப்னு லுஹைப் என்று சொல்லப்படக்கூடிய நபர். இதன் காரணமாக, அதாவது முதலில் சிலை வணக்க வழிபாட்டை உருவாக்கியதற்கு உண்டான தண்டனை பற்றி சொல்லி காட்டும் பொழுது எப்படிப்பட்ட தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மேராஜுடைய பயணம் சென்றிருக்கும் பொழுது சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது, நரகம் எடுத்து காட்டப்பட்டது. அந்த நரகத்திலே ஒரு மனிதர் குடல்கள் எல்லாம் வெளியே தொங்கிக் கொண்டு அதை தன்னுடைய தோள்கள் மீது போட்டுக் கொண்டிருந்த நிலையில் நரகத்தை வலம் வந்து கொண்டிருந்தான். யார் இவன் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது சொன்னார்கள், இவன்தான் முதலில் மக்கா நகரத்திலே சிலை வணக்க வழிபாட்டை உருவாக்கியவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆக சிலை வணக்கத்தை முதலில் உருவாக்கியவனுக்கு கொடுக்கப்பட்ட கடுமையான தண்டனை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிட்டு காட்டினார். இப்படி அவன் உருவாக்கியதுதான் பிறகு என்ன ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, ஒவ்வொரு பகுதிகளுக்கு போயிட்டு வராங்க. சிரியாவுக்கு போயிட்டு வராங்க, இப்படி ஒவ்வொரு இடத்திற்கு தாயிஃபுக்கு போறாங்க, அங்க போறாங்க, எல்லா இடங்களுக்கு போயிட்டு வரும் பொழுதும் அங்க ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு மிக்க சிலைகளை கொண்டு வந்து வைத்து காபத்துல்லாவிலே கிட்டத்தட்ட காபாவை சுற்றி 360 சிலைகள் இருந்தது. 360 சிலைகள் இருந்தது. என்னதான் அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றிக் கொண்டுதான் இருந்தார்கள். இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தும்
சிலைகளையும் அவர்கள் வணங்கிக் கொண்டு இருந்தார்கள். இந்த சிலை வணக்க வழிபாடு எப்படி மாற்றப்பட்டது என்று சொன்னால், எந்த நபியினுடைய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றினார்களோ அதே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அம்புகள் கையிலே வைத்திருப்பதை போன்று ஒரு படத்தை காபத்துல்லாவுக்குள் வைத்து வணங்க ஆரம்பிக்கிறார். காபாவை சுற்றி 360 சிலைகள். காபத்துல்லாவுக்குள் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைகளில் அம்பு கொடுக்கப்பட்ட நிலையில் 2 உருவ படங்கள், உருவ சிலைகள் அல்ல, உருவ படங்கள் இருந்தது என்று வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு வருகின்ற நேரத்தில் தன்னுடைய கைத்தடிகளை கொண்டு இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள் என்ற வரலாறு பின்னால வரும். அப்ப இந்த சிலை வணக்க வழிபாடு மக்காவில துவங்க ஆரம்பிக்குது. இப்படி துவங்க ஆரம்பிக்கின்ற காலத்துல அங்க யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால், யூதர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இப்ப யூதர்களும் கிறிஸ்தவர்களுடைய வேலை என்ன அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு மத்தியில பெருமை அதிகமானது. யூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க சொன்னா, தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழ், அதாவது தலைமைத்துவத்தை முன்னிறுத்தி அதை கைப்பற்றி தலைமைத்துவத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சார்கள், மக்களுக்கு மத்தியில குழப்பங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பெருமை அடித்துக் கொண்டு தங்களுடைய நிலைகளை என்ன செஞ்சிருந்தாங்க, மேலேற்றி கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறம் என்ன செய்தார்கள் சொன்னா, தலைமைத்துவத்திற்கு அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படி தலைமைத்துவத்திற்கு போட்டி போட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்த அந்த அரேபியர்களும் அந்த சிலை வணக்க வழிபாடுகள் பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய தலைமைத்துவத்தை காரணமாக வைத்து, அதாவது தன்னுடைய குருமார்கள், ஃபாதிரியார்கள் இவர்களை எல்லாம் வணங்கக்கூடிய அளவிற்கு ஆக்கிட்டாங்க. யாரை தன்னுடைய தலைவர்களாக வைத்திருந்தார்களோ, குருமார்களாக வைத்திருந்தார்களோ, அவர்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பிற்காலத்துல தலைவர்களாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி யூதர்கள் ஒரு பக்கம் என்ன செய்றாங்க, சதி திட்டம் செய்து சில வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலைமைத்துவத்தை காரணமாக வைத்து நடக்கின்ற எல்லா குழப்பங்களுக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக ஒரு புறம் அவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி மாறினாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களும் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. இப்ப சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மாறும் பொழுது இவர்களுடைய நிலை எப்படி மாறுன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் அது அழிக்கப்படுவதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சிலைகளை வணங்குவதிலேயும் பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும், இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில அவர்கள் ஒரு புறம் போயிட்டார். இப்படி யூதர்கள் ஒரு புறமும் கிறிஸ்தவர்கள் ஒரு புறமும் சிலை வணக்க வழிபாடுகளை கையில் எடுத்துக் கொண்டு பிரிந்து போகக்கூடிய நேரத்துலதான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்த மக்களும் என்ன செய்றாங்க, சிலை வணக்க வழிபாட்டில் பக்கம் போறாங்க. அப்படி அவங்க போனதின் காரணத்தினாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை மக்காவில பிறக்க செய்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் தூதராக அனுப்பப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் நபிகளை அனுப்பி அந்த நபிமார்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த மார்க்கத்தை அந்த மக்கள் பின்பற்றுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டுவிட்டு எப்பொழுது வழிதவறி செல்கிறார்களோ அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில என்ன செய்கிறான், ஒரு தூதரை அனுப்பி அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறார். அப்ப மக்காவில் இந்த அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியை பின்பற்றி கொண்டிருந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்த மக்கள் சில வணக்க வழிபாடுகளின் பக்கம் சென்ற காரணத்தினால்தான் அவர்கள் என்ன சொன்னார், ஒரு தூதரை அனுப்பினார். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை அந்த மக்கள் பின்பற்றினாங்க இல்லையா, அவங்க செய்து வந்த இபாதத்துகள் என்ன அப்படின்றது சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, காபாவை கண்ணியப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. காபாவுக்கு என்று இருக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுத்தார்கள், அது இறை இல்லத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாத்தார்கள், ஹஜ் செய்தார்கள், உம்ரா செய்வார்கள், அரஃபா முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலே தங்குவார்கள், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவார்கள். இப்படி எல்லா விதமான இபாதத்துகளையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த எல்லா இபாதத்துகளிலும் மூட பழக்க வழக்கம் வந்துருச்சு. எந்த அளவிற்கு மூட பழக்க வழக்கம் அவர்களிடத்தில் அதிகரித்தது என்று சொன்னால், ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள்,
நபித்தோழர் ஒருவர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, நாங்கள் சிலைகளை வணங்குவோம், கைகளில் வைத்து சிலைகளை வணங்குவோம். கோத்திரமாக வணங்கினார். இரண்டாவது, வீடுகள் தோறும் வணங்க ஆரம்பித்தார்கள். அப்படி சிலைகள் வணங்குவது எந்த அளவுக்கு அவங்க மிகைத்து போனார்கள் என்று சொன்னா, அபு ராஜா உதாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் கற்களை வணங்க ஆரம்பித்தோம், கற்களை வணங்குவோம். அந்த கல்லை விட அழகான இன்னொரு கல் கிடைச்சதுன்னா அந்த கல்லை நாங்க வச்சிருந்த ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு இருந்த கல்லை தூக்கி வீசிட்டு அந்த கல்லை வணங்குவோம். அல்லது கல் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா மண்ணை குவித்து வைத்துக் கொண்டு அதன் மீது பாலை கறந்து அதை வலம் வந்து நாங்கள் என்ன செய்வோம், வணங்கக்கூடியவர்களாக வலம் வரக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், அவங்க எப்படி எல்லாம் அந்த சிலை வணக்க வழிபாடுகள் அவரிடத்துல ஊடுருவுச்சுன்னு சொன்னா, அவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நல்லோர்கள் சான்றோர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவங்களுடைய படங்களையும் அவங்களுடைய சித்திரங்களையும் என்ன செஞ்சாங்க, வணங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ணியப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கண்ணியப்படுத்துவது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கும் செல்லுவது, அவர்கள் வசித்து வந்த இடங்கள், அவர்கள் அந்த இடங்களை எல்லாம் புனித ஸ்தலமாக மாற்றிட்டாங்க. சான்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்களா அது புனித இடம், ஒரு இடத்துல நின்றாங்களா அது புனித இடம், ஒரு இடத்துல வசித்தாங்களா அது புனித இடம். இப்படி அவர்கள் செய்து வந்த எல்லா இடங்களையும் என்ன செய்தார்கள் சொன்னா வணங்குவதற்குரிய புனித ஸ்தலங்களாக ஆரம்பித்து நேர்ச்சி செய்வது, அறுத்து பலியிடுவது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக அவங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யப்பட்டது, மூட நம்பிக்கைகள் ஆரம்பிக்கிறது. சிலை வணக்க வழிபாடுகள் ஆரம்பிச்சு அந்த சிலை வணக்க வழிபாடுகளில் மூட நம்பிக்கையும் ஊடுருவ ஆரம்பித்தது. எப்படி ஊடுருவ ஆரம்பித்ததுன்னு சொன்னா, அவங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய நிலை எப்படி மாற்றப்பட்டது பாருங்க. ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பறவை அல்லது ஒரு மான் அதை விரட்டுவாங்க. அது வலதுபுறம் போனால் அது நல்ல காரியம்னு செய்வாங்க, இடதுபுறம் போச்சுன்னா அது கெட்ட காரியம்னு செய்ய மாட்டாங்க. அவங்க போகக்கூடிய பாதையில ஏதாவது மிருகங்கள் பிராணிகளோ அல்லது ஏதாவது பறவைகளோ குறுக்கிட்டு சொன்னா அதை சகுனமாக பார்ப்பார்கள். இப்படி அவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இருந்து மாறி சிலை வணக்க வழிபாடுகள் உருவாகி அந்த சிலை வணக்க வழிபாடுகளும் எப்படி மாற்றப்பட்டது, மூட நம்பிக்கைகள் நிறைந்ததாக, அனாச்சாரங்கள் நிறைந்ததாக, சகுனங்கள் நிறைந்ததாக அந்த சமுதாயம் முழுவதுமாக இணை வைப்பின் கூடாரமாக மாற்றப்படக்கூடிய அளவிற்கு அந்த சமுதாயம் மாறிடுச்சு. இப்ராஹிம் நபியை பின்பற்றிய சமுதாயம். இப்படி மாறிய சமுதாயத்தை தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வென்றெடுத்தார். இப்ப இந்த முஹம்மது நபி அவர்களும் இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்தை பின்பற்றினான்னு சொன்னோம் இல்லையா, இப்ப இவங்களுக்கும் இப்ராஹிம் நபிக்கு என்ன ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொன்னா தொடர்பு இருக்கு. காரணம், எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை, இப்படி தந்தை என்று போகும் பொழுது முதல் தளத்தில் இருக்கக்கூடியவர்னா அதுனால் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் உள்ள ஒரு மனிதர் சுட்டி காட்டப்படுகிறார். இந்த அதுனால் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பரம்பரையை சார்ந்த 7வது தலைமுறையாக இருந்தவர் தான் இந்த அதுனால் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். இப்ப இப்ராஹிம் நபியுடைய வாரிஸ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாரிசாக வந்தவர் அதுனால். இந்த அதுனாலினுடைய 20வது வாழையாக வந்தவர்களில் தான் முஹம்மது நபி சார்ந்தவர்கள். அப்ப இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த இப்ராஹிம் நபியினுடைய வாரிஸ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாரிசாக அதை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களில் ஒருவராகத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று ஒரு வரலாற்றும் இது ஆதாரபூர்வமான ஒரு வரலாறு தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய 7வது சந்ததியாக வந்தவர்கள் தான் அதுனால் என்று சொல்லப்படக்கூடியவர். இவருடைய வழித்தோன்றல்களில் 20வது இந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற வரலாற்று குறிப்பு இதிலே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல நாம் என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இணை வைப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த ஒளிச்சுடர் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த நேரத்தில் அந்த அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு நிலை ஏற்படுத்துறார் அப்படின்னு சொன்னா,
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரகாசத்தை ஏற்படுத்துறார். அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்ற அந்த வருகையினுடைய வெளிப்பாடாக அந்த மக்கா நகரத்திலே இணை வைப்பவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு பிரச்சாரத்தை தொடங்குவதற்குண்டான ஒரு வேலைப்பாடுகள், அந்த பேரொளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒளியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். எப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் நபியினுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி வந்து கொண்டிருந்த மக்களில் பெரும்பான்மையானவர்கள் அரேபியர்கள் கிடையாது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரேபியர்கள், இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரேபியர்கள் கிடையாது. இப்ப எப்படி அந்த அரேபியர்களுடைய அந்த சிறப்பு அவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்த அவருடைய மனைவியினுடைய வழிமுறை தான், பரம்பரை தான் அரேபியர்களுடைய பரம்பரை. இப்ப இந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரேபிய தீபகத்தினுடைய ஒரு வாரிசாக மக்கா நகரத்திலே பிறக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாக அரேபிய தீபகற்பத்தில் அரேபியர்களை சார்ந்த ஒருவரை அவர்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதராக ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார். அவருடைய பிறப்பு நடக்குது. எப்படி சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாயார் அப்துல்லா, அவருடைய தாயார் ஆமினா. அப்துல்லா அவர்கள் வெளியூர் பயணமாக சென்றிருக்கின்ற ஒரு காலகட்டம். அப்படி வெளியூர் சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆமினா அவருடைய வயிற்றில் இருக்கிறார்கள், அவர்கள் பிறக்கவில்லை. வெளியூருக்கு சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நோய்வாய்ப்படுகிறார்கள். அப்படி நோய்வாய்ப்பட்ட நிலையிலே என்ன செய்யறாங்க சொன்னா, அவங்க மரணித்து விடுகிறார்கள். இந்த அப்துல்லா அவர்களை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, இவர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு 10 விஷயங்களை சொல்றேன். எப்படி சொன்னா, அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் குழந்தைகள். அப்துல் முத்தலிப், இந்த வரலாறு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏனென்று சொன்னால், முகமது நபியினுடைய பரம்பரைகளை குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் பிள்ளைகள். அந்த 10 ஆண் பிள்ளைகளில் ஒரு ஆண் பிள்ளை தான் அப்துல்லா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை. இன்னொருவர் யாருன்னு சொன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொருவர் யாருன்னு சொன்னா அபூ லஹப். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய தந்தை, சிறிய தந்தை, பெரிய தந்தை என்ற அடிப்படையில ஹம்சா ரலியல்லாஹு வருகிறார்கள், அபூ லஹபும் வருகிறார், அப்பாஸ் ரலியல்லாஹு வருகிறார்கள். இப்படி எல்லா வரலாறுகளும் அதை சுற்றியே அமைந்திருக்கின்ற ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அப்துல் முத்தலிபிற்கு 10 ஆண் குழந்தைகள் இருந்ததை போன்று 6 பெண் பிள்ளைகள் இருக்கிறார். அந்த 6 பெண் பிள்ளைகள் யாருன்னு சொன்னா உம்முல் ஹக்கீம், பர்ரா, ஆதிகா, ஷஃபியா, அர்வா, உமையா, இவர்கள் எல்லாம் அவருடைய பெண் பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறவு முறைகளில் வரக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வும் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்ததாக அப்துல்லா அவர்கள் பயணம் ரீதியாக வெளியே செல்லும் பொழுது மரணித்து விடுகிறார். இந்த அப்துல்லா அவர்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்லும் பொழுது, அபூ தாலிபுடைய பிள்ளைகளிலேயே மிக அழகான ஒரு யாருன்னு சொன்ன இந்த அப்துல்லா. தன்னுடைய தந்தை அதிகமாக பாசம் வைத்திருந்தவரும் இந்த அப்துல்லா தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான ஒரு வரலாற்று குறிப்பும் சொல்லப்படுகிறது. அப்துல்லா அவர்கள் சிறந்த ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். அவருடைய மனைவியாராக இருக்கக்கூடிய ஆமினா, இவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த் அம்ர் என்பதாகும். இவர்களும் ஒழுக்க சீலராக வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை சார்ந்த ஒரு பெண்மணியாகவே சமுதாயத்திலே மதிப்பு மிக்கவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையார் அப்துல்லாவும் பாரம்பரியத்தாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்து வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய தாயார் ஆமினாவும் ஒழுக்கத்தால் சிறந்து விளங்கிய பாரம்பரியத்தால் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை சார்ந்த ஒருவராக இருந்தார்கள். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி சொல்லி காட்டும் பொழுது கிபி 571வது ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின்னால் பிறந்தவர்கள் 571வது ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22ஆம் தேதிகளில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. 20 அல்லது 22ஆம் தேதி அதிகாலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை, இங்கிலீஷ் மாதத்தில் சொல்லும் பொழுது ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை கிபி 571 ஏப்ரல் 20 அல்லது 22 அதிகாலையிலே பிறந்தார்கள்.
இது அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற நாட்கள். இப்ப இந்த நாளை பொறுத்தவரையில சில நிகழ்வுகள் இந்த நாளை இந்த ஆண்டை அடையாளம் விடும் விதமாக சில நிகழ்வுகளை நமக்கு சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் யானை சம்பவம் நடைபெற்ற ஒரு ஆண்டு, யானை சம்பவம் நடைபெற்ற ஆண்டு என்ற ஒரு குறிப்பும் அதிலே உண்டு. அதே போன்று இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த ஆண்டிலே தான் முதலாவது ஆண்டு. அதே போன்று அனுசேர்வான் என்று கிஸ்ராவினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்த ஒரு ஆண்டு என்றும், அதே போன்று முஹம்மது சுலைமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் இதை உறுதிப்படுத்தினார். இரண்டு நிகழ்வுகளை சொல்றாங்க. அந்த நிகழ்வு சொல்லலாம பின்னால பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த ஆண்டு என்பது யானை சம்பவம் நடந்த ஆண்டும், அதே போன்று கிஸ்ராவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு என்பதாகவும் இரண்டு நிகழ்வுகளை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க போகிறார்கள் என்பதற்கு முன்னோடியாக, அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக ஆமினா அவர்களுடைய உடலில் இருந்து அல்லாஹ் தஆலா ஒரு ஒளியை ஏற்படுத்தினார். ஒரு ஒளியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறார். அந்த ஒளி எந்த அளவிற்கு பிரகாசமானதாக இருந்தது என்று சொன்னால், சாமியினுடைய கோட்டைகள் ஒளி மிகுந்ததாக ஒளிரக்கூடிய அளவிற்கு ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை கண்ணியப்படுத்தும் விதமாக, அவருடைய பிறப்பை சிறப்புப்படுத்தும் விதமாக அவருடைய உடலில் இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு ஒளியை ஏற்படுத்துகிறான். அந்த ஒளி என்பது ஷாமின் கோட்டைகளை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு பிரகாசமானதாக இருந்தது என்ற ஒரு நிகழ்வும் சொல்லப்படுகிறது. அதே போன்று குழந்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிபுக்கு தெரிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறார்கள், அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு தெரிவிக்கிறார். அந்த அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே அவர் முதல்ல கஅபத்துல்லாஹ்க்கு கூட்டிட்டு போறார், தூக்கிட்டு போறார். அந்த பிறந்த குழந்தையை அப்துல் முத்தலிப் கையில் எடுத்துக்கொண்டு கஅபத்துல்லாஹ்வில போய் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக முஹம்மது அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறார். முஹம்மது அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுகிறார்கள். பெயர் சூட்டிய பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க, அரேபிய வழக்கப்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவங்களை என்ன செய்யறாங்க, வளர்ப்பு தாயிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். இந்த வளர்ப்பு தாயிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, இதற்கு முன்னால் பார்த்த இந்த நிகழ்வுகள்ல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தூதரை அனுப்புறான்னு சொன்னா தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அனுப்ப மாட்டான். ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை விட்டு வழி தவறி செல்லும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்வான், தூதர்களை அனுப்புவான். இந்த இடத்துல மக்கத்து குறைஷிகள் இருக்காங்க, மக்காவுடைய மக்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள். அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்துல போய் மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார்னு கேட்டா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. வானத்திலிருந்து உங்களுக்கு உணவை கொடுக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அப்ப எல்லா விதமான நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் எதிலே அவர்கள் வழி தவறினார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு வசனங்களை இந்த இடத்துல நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்படிப்பட்ட வசனம் என்று சொன்னால், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருக்கும் வலா யன்ஃபஉக்கும், நீங்கள் எந்த விதமான நன்மையும் தீமையும் செய்ய இயலாத எதற்காக இதை வணங்குகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன முதல் விஷயம் வயகுலுன ஹாவுலா யுஷ்ஃபஉனா இன்தல்லாஹ், எங்களுக்காக எங்களை அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும் என்பதற்காக வணங்க ஆரம்பித்தார். சில வழக்க வழிபாட்டிற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நாங்கள் இந்த பூமியில எங்கு வாழ்றோம், அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கி வைப்பதற்கு இடைத்தரகர்கள் வேண்டும் அல்லவா, அந்த இடைத்தரகர்களாகத்தான் நாங்கள் இவர்களை வணங்குகிறோம். இந்த ஷுஃபாஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவதற்கான சொன்னாங்க. இரண்டாவது இன்னொரு வசனம் 39வது அத்தியாயத்தில் 3வது வசனத்துல அலா வல்லதீன தഖலு மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வான அவுலியாக்களை எடுத்துக்கொண்டார்களே அவரிடத்துல மா நஅபுதுஹும், ஏன் அல்லாஹ் அதையெல்லாம் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா,
எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியவைகளாக அவைகள் இருக்கிறது என்பதாக அந்த மக்கள் சொன்னார்கள். அந்த மக்களிடத்தில் இருந்த ஒரு குறை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், ஆனால் அல்லாஹ்வோடு எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய இடைத்தரகர்களை அவங்க ஏற்படுத்தினார். அந்த காரணத்தினால்தான் அவர் என்ன செய்யப்பட்டார்கள், இறை நிராகரிப்பாளர் என்ற அடிப்படையில சுட்டிக்காட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வாறு அழைப்பு பணி மூலமாக வென்றெடுத்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை உறுதிபட நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்து புரிவானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.